நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த ரெசிபிய ஒரு தடவ ட்ரை பண்ணுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து மாவ ஒரு தடவ அரைச்சு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம 2 விதமா செஞ்சு சாப்பிடலாம். இந்த வெள்ள சோளத்துல வந்து நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. உடம்புல உள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகள எல்லாத்தையுமே கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெள்ள சோளத்துக்கு இருக்கு. நான் இந்த வெள்ள சோளம் வந்து ஒரு 1 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ள உளுந்து, 4 வெந்தயம் எல்லாத்தையுமே கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு ஊறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்துக்க போறோம். இதுல வந்து நான் துருவுன கேரட் 2யும் சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம இந்த மாவ வந்து அப்படியே அரைச்சுட்டு தோசையாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து மாவ புளிக்க வச்சுக்கணும். இப்ப வந்து நம்ம குழி பணியாரமா செய்யறதோட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே அரைச்சு சேர்த்துக்க போறோம். இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து கடுகு, சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 பெரிய வெங்காயம் இதையும் அது கூட சேர்த்துக்க போறோம். நாங்க பெரியவங்க சாப்பிடணுன்றதுக்காக இதில வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்க குழந்தைங்களுக்கு குடுக்கறதா இருந்தா, இந்த பச்சை மிளகாவ சேர்க்க தேவையில்ல. கூடவே வாசனைக்காக கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாத்தையுமே வறுத்து இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழிப்பணியார சட்டியில கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் கரைச்சு வச்சிருக்கிற மாவ இந்த குழிப்பணியார சட்டியில ஊத்தி 2 சைடும் வேக வச்சு எடுத்தோம்னா, நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான வெள்ளச்சோள குழி பணியாரம் ரெடி ஆயிடும். நீங்களும் வெயிட் லாஸ்ல இருக்கக்குள்ளார கண்டிப்பா இந்த மாரி செஞ்சு சாப்பிடுங்க. வயிறு ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்லாம் தேவை கிடையாது. அப்படியே சாப்பிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதோட்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் ஒரு தடவ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.